நல்ல ஆண்டவரே, வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறோம்ப்பா. ஆண்டவரே, அடிமே ஆண்டவரே, அநேக தடைகள் மத்தியிலும் ஆண்டவரே போக்குவரத்து நெரிசல்பட்டில் கொண்டு சேர்த்து உங்களுக்கு நன்றியப்பா. கத்தற்குரிய காரியங்களை செய்து அடிமை மறைத்து பேசி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்பு கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தார் யாவருக்கும், விசுவாச பிள்ளைகள் சபை மக்கள் யாவருக்கும் நாமத்தாலே நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வருஷங்கள் ஆராதனையில வருஷங்கள் பலாகிவிட்டது. முக்கியமான நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்தார். கடந்த வாரத்துல கிளாஸ் பண்ணும்பொழுது இன்றைக்குத்தான் நான் ஊர்ல இருந்து வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நேற்று நைட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன். கர்த்தர் பெரிதான கிருபையினாலே குடும்பத்திலே தேவன் கொண்டு வர தெரிய செய்தார். அநேக இடங்களிலே அழைப்பு வரும், இருந்தாலும் என்னால போய் உன்ன மாதிரி கலந்து கொள்ள முடியல. என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய பயணங்கள் அப்படியா போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. தொடர்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க, பாஸ்டர் ஜெபிக்கிறாரு. நான் அறிவேன், நீங்க இல்லைன்னா ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. 12 பேர் என்னோட கூட நின்னாங்க. கர்த்தருடைய கிருபையினால மொத்தம் 80 டோட்டல். அதுல 55ல இருந்து 60 பேர் வாரந்தோறும் வந்துடுறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஊழியம் சிறப்பாக நடக்கிறது. வருகிற மாதம் மே 1, 2, 3 தேதிகளிலே என்னுடைய சபையில பிபிஎஸ் நடத்திருக்கிறோம். கடந்த வருஷத்துல அதே மாதிரி புதுசா ஆரம்பித்தவர் 100 பிள்ளைகளுக்கு மேல வந்தாங்க. இந்த வருஷத்துல அதை விட அதிகமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். 3 சென்டர்லையும் சென்ட்ரல் ஸ்கூல் பிள்ளைங்க கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கு வந்துடுறாங்க. 90, 100, 85 சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வராங்க. ஆனா பிபிஎஸ் போது இந்த வாட்டி அதிகமாக வருவாங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தேவைகளை சந்திக்க முடியாது. கர்த்தருக்கு தருவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதோட சமூகத்திலே இன்றைக்கு காலையில ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்கும் போது அவர் அநேக காரியங்களை சொல்ல முடியாத திரும்ப கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு எத்தனை நாள் ஆராதனை? இன்னைக்கு 14வது நாள். மொத்தம் எத்தனை நாள் இருக்கு? 16 போனா 34. இந்த 50 நாளே மாலையில எதுக்கு பிரேயர் வச்சிருக்கிறாங்க? ஜனங்கள்லாம் வீட்டுல டிவி சீரியல் பார்த்துருக்கிறாங்க. அதனாலதான் பாஸ்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 24 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் மாலையில கூடி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஆராதிச்சு இன்னைக்கு ஜெபம் என்று கேட்டா, இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் இன்னைக்கு சபை வளரணும். சபை வளரணும்னா அநேக காரியங்கள் உண்டு. அதுல இன்னைக்கு 4 காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். சபை வளர்ச்சிக்கு முக்கியமா 4 காரியங்கள் தேவை. அல்லேலூயா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதல்ல ஒரு சபை வளர வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் வேணும். ஜெபம் இல்லைன்னா ஊழியம் வளராது. அடுத்தபடியாக ஜெபித்தா மாத்திரம் போராது, நம்ம ஊழியம் செய்யணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னா ஊழியம் செய்யணும். நீங்க கைப்பிரிதி கொடுக்க முடியலாம், நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன பண்ணலாம், சுவிசேஷம் அறிவித்து ஊழியம்